வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு கஜலட்சுமி யோகம். கஜலட்சுமி யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவருடைய ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் 2 கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கும்போது இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்பட போகுது. இந்த கஜலட்சுமி யோகம் இப்ப கோச்சார ரீதியாக வருகின்ற ஜூலை மாதம் 27ஆம் தேதி அந்த சுக்கிரனாகப்பட்டவர் தன்னுடைய ஆட்சி வீடான ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அந்த மிதுன ராசியில குரு பகவான் ஏற்கனவே பெயர்ச்சியாகி வந்திருக்கிறாரு. இந்த 2 கிரகங்களும் சேர்க்கை பெறும் போதுதான் இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்படும். இந்த கஜலட்சுமி யோகம் கிட்டத்தட்ட 1 மாத கால அளவிற்கு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு முக்கியமான திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதை இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பார்த்திருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷனா வரும். கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய 10ஆம் இடத்துல அந்த கஜலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யோகம் ஏற்பட போகுது. இந்த கஜலட்சுமி யோகமாகப்பட்டது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு மிக பெரிய அளவுல சாதகமான பலனை கொடுக்கும். கன்னிராசி என்பர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில நிறைய திருப்பங்கள்லாம் ஏற்பட்டுருச்சு. எதிர்பாராத அசம்பாவிதங்கள், தேவையில்லாத விபத்துகள் இந்த மாதிரியாகலாம் ஏற்பட்டிருக்கு. அதுல இருந்தெல்லாம் ரொம்ப எளிமையா உங்களுடைய பிரார்த்தனையை வச்சு நீங்க வெளியில வந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களுக்குன்னு அடுத்த கட்ட வாழ்க்கைன்றது காத்துட்டு இருக்குது. கவலைப்படாதீங்க. உங்களுக்காக ஒரு ஆத்மார்த்தமான பிரார்த்தனையை இந்த கன்னிராசி என்பவர்களுக்காக நான் டெய்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா நிறைய கன்னிராசி என்பவர்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளை கேட்கும் போது சில இடத்துல எனக்கு பலன் சொல்ல கூட வராது. அப்படியே தயச்சு போய் நிப்பேன். எப்படி பலன் சொல்ல ஆரம்பிக்கிறது அப்படின்ற மாதிரியாக பலவிதமான ஒரு மன உளைச்சலோடு தான் சில விஷயங்களை நம்ம சொல்லணும். சொல்லாமலேயும் இருக்கவும் முடியாது. இந்த ஜோதிட தொழில்னு வந்ததுக்கு அப்புறம் ஒரு உண்மையான ஒரு விஷயங்களை நம்ம அந்த ராசி அன்பர்களுக்கு நம்மளை நம்பி வந்திருக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா நம்ம நல்லா சொல்றோம், நம்ம நல்லா எல்லாருக்குமே ஒரு நிவர்த்தியை கொடுக்குறோம். ஒரு சின்ன சின்ன ஒரு எளிமையான வழிபாடுகள் மூலமாக அவங்களுக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு நிவர்த்தியை கொடுக்குறோம். அப்படின்ற போது நிறைய பேர் பாத்தீங்கன்னா லைஃப் டைம் கன்சல்டேஷனாவே வச்சுட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த இடத்துல நாங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல நாங்க என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேரை மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம அந்த அவங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து நிறைய பேரை மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். அப்படி மீட்கப்பட்டவர்களுக்கும் சேர்த்து நான் ஆத்மார்த்தமாக டெய்லி அந்த ஆண்டவனை பிரார்த்திட்டு தான் இருக்கிறேன். அதனால நீங்க கன்னிராசி என்பர்கள் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு அசௌகரியங்கள் இருக்கலாம். அதுல மனதுல இருந்து வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு சில அசௌகரியங்கள் இருக்கலாம். அதனால அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. இனிமேல் இருக்கக்கூடிய காலங்கள் நல்ல காலங்களாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய அந்த 10ஆம் இடத்துல அந்த குரு சுக்கிரன் சொல்லக்கூடிய அந்த கஜலட்சுமி யோகம் ஏற்பட போகுது. அந்த கஜலட்சுமி யோகம் ஏற்படக்கூடிய நாள்ல இருந்தே உங்களுக்கு வேலையில இருக்கக்கூடிய தொந்தரவுகள் முழுமையா நீங்கிடும். இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வேலையில அதிகப்படியான ஒரு டிகிரேட் ப்ரமோஷன்லாம் நீங்க சந்திச்சிருப்பீங்க. எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாம, எந்த ஒரு காரணமுமே இல்லாம இந்த மாதிரியாக டிகிரேட் ப்ரமோஷன்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் உங்களை சேஞ்ச் பண்றது, அடுத்து உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்ல கூட போடுறது, இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத இதெல்லாம் எதுக்காக நடக்குது, நீங்க வேலையை விட்டு போகணும் அப்படின்றதுக்காக அது எல்லாமே நீங்க பொறுத்து கொண்டு உங்களுடைய சூழ்நிலை மாறும் அப்படின்னு நம்பிக்கை வைத்து அந்த சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறீங்க. இப்போ இன்னைக்கு நேரத்துக்கு அது மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். கவலைப்படாதீங்க. உங்களுடைய சூழ்நிலைகள் மாறியாச்சு. இனிமேல் நீங்க நினைத்தபடி நீங்க நினைத்த வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி, வேலையில் இருக்கக்கூடிய ஒரு தொந்தரவுகள் நீங்கிறதுக்கு உண்டான முழுமையான தருணம், இப்படி அடுக்கடுக்காக நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் இந்த கஜலட்சுமி யோகத்துல இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. அடுத்து மெயினா நம்ம சொல்லணும்னா திருமண உறவுகள், அடுத்து நிறைய விவாகரத்துகள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு நம்ம கணக்குலயே வைக்க முடியாது. அந்த அளவுக்கு விவாகரத்துகள் கடந்த காலத்துல இந்த கேது பகவான் வந்தாரு இந்த ராசிக்குள்ள. ஏன்னா கன்னிராசி என்பர்கள் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. என்ன ஒரு விஷயத்துக்கும் எதிர்த்து பேசவே மாட்டாங்க. எல்லாத்தையும் தனக்குள்ளேயே உள்ள வச்சு 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 பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைய ஒரு
பாதிப்பை சந்தித்தவர்களும் இந்த ராசி என்பர்கள் தான். இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த குடும்ப உறவுகள் அப்படின்றது, இந்த மாதிரியான வழக்குகள்ன்றது இந்த ராசி என்பர்களுக்கு தான் அதிகமாக நடந்திருக்கும். இதுல இருந்தெல்லாம் வெளியில வர எப்படி வர்றது அப்படின்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கக்கூடியவர்களும் இந்த ராசி என்பர்கள் தான். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்குன்னா கீழே நீங்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா இந்த கன்னிராசி என்பர்கள் என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னா, மேடம் எனக்கு மட்டும்தான் மேடம் இப்படி மாதிரி நடக்குது, வேற எந்த கன்னிராசிக்கும் இப்படி நடக்கவே நடக்காது மேடம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அதனால மற்றவர்களுக்கும் இந்த காலகட்டம் எல்லாருக்குமே ஒண்ணு போலதாங்க நடக்கும். யாருக்குமே மாறி மாறி எதுவுமே கிரகங்கள் தப்பா செய்யவே செய்யாது. எல்லாருக்கும் ஒண்ணு போலதான் நடக்கும். என்ன உங்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை பொறுத்து சில பிரச்சனைகள் வந்துட்டு போகுமே ஒழிய, குடும்ப பிரச்சனைனா குடும்ப பிரச்சனை தான், அடுத்து உங்களுக்கு வேலையில பிரச்சனைனா வேலையில பிரச்சனை தான், அந்த மாதிரியாக இருக்கும். அதனால நீங்க உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி விவாகரத்து வழக்குகள்லாம் நிறைய சந்தித்த இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு மறு திருமணம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த காலகட்டம் உங்களை தேடி ஒரு நபர் வருவாங்க. அந்த நபர் மூலமாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல மன மகிழ்ச்சியை தரும். ஏன்னா சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி, அவர் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலயே அந்த நபர் இருக்கலாம், தாராளமாக இருக்கலாம். அவரும் அந்த அந்த களத்திராதிபதியோட சேர்ந்து இருக்கிறதுனாலதான் சொல்றேன். அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கலாம், இல்ல உங்களுக்கு தெரிந்த நபர்களாக இருக்கலாம், இல்ல உங்க குடும்பத்திலேயே இருக்கிறவங்களா இருக்கலாம். இந்த மாதிரியாக ஒரு சுற்று வட்டாரத்துலதான் அந்த இரண்டாவது வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் இருப்பாங்க. அதனால அவர்களை நம்பி அவங்களுடைய வாழ்க்கையை முழுசா ஒப்படைங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை இந்த கன்னிராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்க போது, தடைப்பட்ட திருமணங்கள் நல்லா நடக்கும். குழந்தை பாக்கியம் மெயினா சொல்லணும்னா இந்த கன்னிராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம்ன்ற ஒரு சந்தோஷமான அமைப்பு. குழந்தை பாக்கியம் இல்லாம இந்த கன்னிராசி அன்பர்கள் பட்ட தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜாதகம் கணிக்கும் போதும் சில பேருக்கு ஜாதக பலன் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு சொல்லும் போதும் இவங்களுக்கு எப்படி அந்த குழந்தை பாக்கியம் வரும் அப்படின்லாம் நான் ரொம்ப யோசிச்சது உண்டு. இதுக்காக நான் சில விஷயங்களை புஸ்தகத்தை படிச்சு அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு இவங்களுக்கு எப்படி அந்த குழந்தை பாக்கியம் வரும். ஏன்னா தடைப்பட்ட அந்த குழந்தை பாக்கியத்தை நம்ம வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன நிவர்த்தி பரிகாரம் செஞ்சா இவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மாத காலகட்டம் ஆகலாம். சில இடத்துல நம்மளுக்கு ஒரு மாதமே வரலாம். இந்த மாதிரியாக ஒரு 10 நாள்ல கூட அந்த விஷயங்கள் கிடைக்கலாம். இந்த மாதிரியாக அந்த குழந்தை பாக்கியம் அப்படின்றது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு உங்களுக்கு தடையே இருக்கு அப்படின்னா ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் லைட்டா எடுத்துக்கோங்க. எடுத்தீங்கன்னா அதுல இருந்து நல்ல வளர்ச்சின்றது கிடைக்கும். இதுல இருந்தெல்லாம் நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு கஜலட்சுமி யோகம். கஜலட்சுமி யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவருடைய ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் 2 கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கும் போது இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்பட போகுது. இந்த கஜலட்சுமி யோகம் இப்ப கோச்சார ரீதியாக வருகின்ற ஜூலை மாதம் 27ஆம் தேதி அந்த சுக்கிரனாகப்பட்டவர் தன்னுடைய ஆட்சி வீடான ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அந்த மிதுன ராசியில குரு பகவான் ஏற்கனவே பெயர்ச்சியாகி வந்திருக்கிறாரு. இந்த 2 கிரகங்களும் சேர்க்கை பெறும் போதுதான் இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்படும். இந்த கஜலட்சுமி யோகம் கிட்டத்தட்ட 1 மாத கால அளவிற்கு ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு முக்கியமான திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதை இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பார்த்திருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷனா வரும்.
கடகராசி என்பர்களுக்கு இந்த கஜலட்சுமி யோகமாகப்பட்டது 12ஆம் இடமான அந்த விரயஸ்தானத்துல நடக்க போகுது. விரயஸ்தானத்துல கஜலட்சுமி யோகம் ஏற்படுறது ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கும். இந்த விரயஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த கஜலட்சுமி யோகம் தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது. நிறைய கடகராசி என்பர்கள் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பீங்க. ஏன்னா உங்க கையில போதுமான பண வரவு இல்லை. அந்த வருமானம் இருந்தா நம்ம தைரியமா பேசலாம். அந்த வருமானம் இல்லாதனால எல்லாத்தையுமே நானு ரொம்ப என்னால பேச முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான்மை இந்த கடகராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு. ஏன்னா உங்களுடைய வருமான வளர்ச்சின்றது பல மடங்காக பெருகக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய தொழில்ல இருந்து லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய சுக்கிரனாகப்பட்டவர் லாபாதிபதி இந்த கடகராசி என்பவர்களுக்கு. அவர் விரயஸ்தானத்திற்கு வந்திருக்கிறதுனால இந்த லாபாதிபதி விரயஸ்தானத்திற்கு வரும்போது அந்த தொழில்ல வெளியூர் வெளிநாடு திருப்பங்கள் அப்படின்றது கண்டிப்பா வரும். வெளிநாட்டுல இருந்து ஆர்டர்ஸ் வரபோது தொழில் சம்பந்தமாக நிறைய பேர் பாத்தீங்கன்னா மீடியா துறையில இருப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள். ஏன்னா இவர்கள் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறதுனாலதான் மீடியா இவங்களை எல்லாரையுமே தேர்ந்தெடுக்குது. ஏன் சென்சிட்டிவ், ஏதாவது ஒரு சென்சிட்டிவான ஒரு சென்சேஷன் வேணும் அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களை வச்சா போதும், சென்சேஷன் சூப்பரா பறந்து போகும். அந்த அளவுக்கு இந்த கடகராசி என்பர்கள் அதிகப்படியாக ஒரு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கக்கூடியவர்கள். அதே சமயத்துல பேச்சுன்றது அதிகப்படியாக இருக்கும். ஒரு மார்க்கெட்டிங் தொழில எக்ஸ்பர்ட் அப்படின்னா நம்ம கடகராசி என்பர்கள் தான். மார்க்கெட்டிங் தொழில இந்த கடகராசி என்பர்கள் இல்லாத நபர்களே கிடையாது. அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங்லயும் ரொம்ப ஒரு வெல் வெர்ஸ்டா இருக்கக்கூடியவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள். அதனால இந்த மீடியா துறை, இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், ஐடி சாஃப்ட்வேர், பெரிய பெரிய சாஃப்ட்வேர் ஆப்லாம் விற்கிறவங்க நம்ம கடகராசி என்பர்களை தான் சேர்த்து விடுவாங்க. ஏன் அப்படி சேர்க்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லாத பொருளையும் இருக்கிற மாதிரியே காமிச்சு காமிச்சு விற்கக்கூடியவர்கள் நம்ம கடகராசி என்பர்கள் தான். இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு வரப்போகுது. சாஃப்ட்வேர் தொழில இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். அதனால இந்த கடகராசி என்பர்களினுடைய வாழ்க்கையில வருமான வளர்ச்சி அப்படின்றது இந்த ஒரு மாசத்துல உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக தான் இருக்க போகுது. நிறைய கடகராசி என்பர்கள் உங்களுடைய வேலை இழப்பு காரணமாக அது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கீங்க. மிகப்பெரிய அளவுக்கு வேலையும் தேட முடியல. இருக்கிற வேலையில கண்டினியூ பண்றதுக்கும் பயமா இருக்கு. அவங்க எந்த நேரத்துல எங்களை எடுப்பாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில மிகப்பெரிய அளவுக்கு நிரந்தர தன்மையை பெறாதவர்களாக இருக்கிறாங்க. இப்போ இந்த 12ஆம் இடத்துல ஏற்படக்கூடிய அந்த விரயஸ்தானத்துல ஏற்படக்கூடிய அந்த கஜலட்சுமி யோகமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு நிரந்தர வேலையை வெளியூர்ல கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. வெளிநாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு தான் ஒரு ரெட் கம்பளம் விரிச்சு உங்களை வரவேற்க போறாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய திறமை அங்க அங்கீகரிக்கப்பட போகுது. வெளியூர்களில் திறமை அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு யோகத்தை தான் அந்த கஜலட்சுமி யோகமாகப்பட்டது இந்த கடகராசி என்பவர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டம் திருமண வாழ்க்கையில நிறைய ஒரு முன்னேற்றங்கள். ஏற்கனவே பிரிந்து இருக்கிறீங்க, திருமணமாகி ஒரு 6 மாதத்திலேயே நாங்க பிரிஞ்சாச்சு, எனக்கும் அவங்களுக்கும் செட் ஆகல, அவங்களுடைய குணமே வேறமா இருக்கு, எங்களுடைய குணம் வேற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரியாக இத்தனைக்கு பார்த்து வச்ச திருமணமே இந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுக்குது. அப்படின்ற பட்சத்துல இந்த கடகராசி என்பர்கள் காதல் திருமணம் எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அவ்வளவுதான். உங்களால ஒரு நாள் கூட அந்த இடத்துல உங்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கை நிம்மதி அப்படின்றது இருக்காது. காதல் பண்ற வரைக்கும் கிரகங்கள் வேற மாதிரி செயல்பட்டாலும் திருமணம் வரும்போது அந்த கிரகங்கள் வேறு விதமாக செயல்பட வாயிடும். அதனாலதான் எப்போதுமே காதலுக்கு அப்புறம் திருமண வாழ்க்கை கசப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு. அந்த அளவுக்கு இந்த கடகராசி என்பவர்கள் திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வியை
வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்தாவது நம்ம கல்யாணம் பண்ணா நல்லா இருப்போமா அப்படின்ற ஒரு ஏக்கமும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கின்ற ஒரு தருணமாக தான் இருக்கு. அதனால திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட தோல்விகள் எல்லாமே மறையக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்குன்னு ஒரு அந்த குடும்ப உறவுல ஒரு நல்ல அந்தஸ்து, உங்களுக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு இடம், அதாவது கணவனுடைய மனதுல மனைவி இடம் பிடிக்கிறதோ, மனைவியினுடைய மனதுல ஒரு கணவன் இடம் பிடிக்கிறதோ, இவங்க 2 பேருமா சேர்ந்து அந்த குடும்பத்தை நல்லா அனுசரிச்சு எடுத்துட்டு போறதோ எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் சுப விரயங்கள், வீடு கட்டுறதுக்கு உண்டான எத்தனங்கள், வீடு கட்டி பால் காய்ச்சக்கூடிய ஒரு நேரம், கிரக பிரவேசம் பண்ணக்கூடியது, அடுத்து பாத்தீங்கன்னா வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு நேரம், அடுத்து குழந்தைகளுடைய படிப்பு வளர்ச்சிக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்டா போகக்கூடிய ஒரு நேரமாக, இந்த மாதிரி எல்லாம் அந்த சுப விரயம்ன்றது இந்த கடகராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. அடுத்து அப்பா வழியில ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் ஏற்படும். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அப்பாவினால ஏதோ ஒரு மருத்துவ செலவுகள், அடுத்துக்கு ஒரு நிவர்த்தி, இது எல்லாமே இந்த கடகராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக நடக்கும். கடன் வாங்குவீங்களா, இந்த மாசம் கடன் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடன்லாம் வாங்க மாட்டேங்க கடகராசி என்பவர்கள். வாங்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் அதை வாங்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு தலைகீழா நிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்க வீடு தேடி வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்றேன் அப்படின்னு சொன்னா கூட அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைம் தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல திசாபுத்தி படி என்னுடைய வேலையில மாற்றம் இருக்கா, அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் ஏதாவது அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்ல திருமண தடைகள் ஏதாவது இருக்கா இப்படின்னு கேட்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு கஜலட்சுமி யோகம். கஜலட்சுமி யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவருடைய ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் 2 கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கும் போது இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்பட போகுது. இந்த கஜலட்சுமி யோகம் இப்ப கோச்சார ரீதியாக வருகின்ற ஜூலை மாதம் 27ஆம் தேதி அந்த சுக்கிரனாகப்பட்டவர் தன்னுடைய ஆட்சி வீடான ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அந்த மிதுன ராசியில குரு பகவான் ஏற்கனவே பெயர்ச்சியாகி வந்திருக்கிறாரு. இந்த 2 கிரகங்களும் சேர்க்கை பெறும் போதுதான் இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்படும். இந்த கஜலட்சுமி யோகம் கிட்டத்தட்ட 1 மாத கால அளவிற்கு ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு முக்கியமான திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதை இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பார்த்திருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷனா வரும். துலாம் ராசி என்பர்களுக்கு உங்களுடைய 9ஆம் இடமான அந்த பாக்ய ஸ்தானத்துல இந்த கஜலட்சுமி யோகம் சொல்லக்கூடிய அந்த ராஜ யோகம் ஏற்பட போகுது. இந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எதுக்குமே ஆசைப்படாதவர்கள். ராசியினுடைய அதிபதி தான் சுக்கிரன். இவர்களுடைய சுக்கிரன்னா எப்படி இருக்கணும், ரொம்ப ஆசையா ஆடம்பரமா இருக்கணுமா இல்லையா? ஆனா இவர்களுக்கு இருக்கவே மாட்டாங்க. அது துலாம் ராசி அன்பர்களினுடைய பேசிக்கான குணம். இதை யாராலையும் மாத்த முடியாது. அப்போ அந்த சுக்கிரனுடைய குணாதிசயங்கள்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்களினுடைய வேலையில இருக்கும். ரொம்ப அழகா வேலை செய்வாங்க, ரொம்ப நேர்த்தியா வேலை செய்வாங்க. அவர்களினுடைய பேச்சுல இருக்கும், ரொம்ப அழகா பேசுவாங்க. இவர்களினுடைய பேச்ச நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அந்த அளவிற்கு அவர்களினுடைய பேச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப நளினமா இருக்கும். இவர்கள் அதிகமா எங்க ஆர்வம் காட்டுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கலைத்துறையில தான் அதிகமா ஆர்வம் காட்டுவாங்க. ஒரு கோலம் போட, ஒரு ரங்கோலி போடுறது, அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டு வேலைகளே ரொம்ப அந்த இன்டீரியர்ல அதிகப்படியாக கவனம் செலுத்துறது. ஒரு சாமான் ஒரு இடத்துல இருக்கணும்னா அந்த சாமான் அந்த இடத்துலதான் இருக்கணும். அந்த அளவுக்கு அந்த துலாம் ராசி என்பர்கள் அந்த வீட்டை ஒரு மகாலட்சுமி வாசம், மகாலட்சுமி வந்தானா எனக்கு இந்த வீடுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய
ஒரு இடமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு இந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில தனக்குன்னு எதுவும் செய்யாமல் தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கும் தன்னை சார்ந்து இருக்கின்ற ஒரு இடத்திற்கும் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியவர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள். என்ன அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா கீழே நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமா பதிவு பண்ணலாம். அதே சமயத்துல இந்த துலாம் ராசி என்பர்கள் யாருக்கு அதிகப்படியா அவங்க யார விரும்புவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர்களினுடைய வேலையை தான் விரும்புவாங்க. கணவன் மனைவி இதெல்லாம் ரெண்டாவது பட்சம், தன்னுடைய வேலையை தான் இவங்களுக்கு ஒரு தெய்வமா கருதுவாங்க. தன்னுடைய உழைப்பு தன்னுடைய வேலை அதுக்கு அடுத்தபடிதான் அந்த துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தைகளை விரும்புவார்கள். இதுக்கு அடுத்துதான் அம்மா அப்பா கணவன் மாமியார் அடுத்த பந்தங்கள்லாம் அவங்களுக்காகவும் இவங்க தியாகம் பண்ணியிருப்பாங்க. ஆனா ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கிறது இவர்களுடைய வேலையிலையும் இவர்களுடைய குழந்தை மீதும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு 9ஆம் இடத்துல அந்த கஜலட்சுமி யோகம் ஏற்பட போகுது. 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம், உங்களுடைய முன்னோர்கள் செய்த ஒரு புண்ணியம் அப்படின்னு சொல்றதை விட இந்த துலாம் ராசி என்பர்கள் செய்த புண்ணியம் தான் இன்னைக்கு நேரத்திற்கு இவர்களினுடைய ஒட்டுமொத்த குடும்பமே வாழ்ந்துட்டு இருக்குன்னு பேரு. இவர்கள் செய்யக்கூடிய சில தான தர்மங்கள், இவர்கள் செய்யக்கூடிய எதையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே வாழ செஞ்சுட்டு இருக்குது. அந்த அளவுக்கு அந்த ஒரு தெய்வீக குணம் அப்படின்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். இப்போ அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே, அதாவது அந்த பாக்கியஸ்தானத்திலேயே அந்த கஜலட்சுமி யோகம் ஏற்படுறதுனால மேலும் வலு சேர்க்கும் விதமாக அந்த குடும்பத்துல ஒரு செல்வாக்குகள் அதிகரிக்கிறதுக்கு, வருமானங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு, விட்ட வேலை வாய்ப்புகள்லாம் கிடைப்பதற்கு உண்டான எல்லா அமைப்புகளும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். என்ன இதுல ஒரு இடமாற்றம்ன்றது கண்டிப்பா இருக்கும். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இடமாற்றம் செய்வாங்க துலாம் ராசி என்பர்கள். எதுக்காக இடமாற்றம் செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. என்னமோ மாற்றம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன், மாற்றம் செஞ்சேன், போகட்டும் வாழ்க்கை எப்படி போகுதோ பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியாக ரொம்ப லெதார்ஜிக்கா சில விஷயங்கள்லாம் செய்வாங்க. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இவன் என்ன இப்படி நடந்துக்கிறாங்க, எந்த ஒரு ஆதாயமுமே இல்லாம எதுக்கு வெளியூர் போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் மற்றவர்கள் ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய வாழ்வு இருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. இந்த துலாம் ராசி அன்பர்கள் இவர்களினுடைய திருமண வாழ்க்கையில அதிகப்படியான ஒரு மாற்றம் அப்படின்றது கண்டிப்பா சந்திப்பீங்க. ஒரு 25 வருட கால அந்த திருமண உறவுல திடீர்னு ஒரு விரிசல் ஏற்பட்டும். எவ்வளவு வருடம்? 25 வருடம். 25 வருட கால அந்த உறவுகள்ல கடந்த ஒரு 3 மாதங்களாக ஒரு விரிசல் வந்திருக்கும். எவ்வளவோ நீங்களும் சமாளிச்சு பார்ப்பீங்க, நம்மளால முடியாது, இதுக்கு மேல நம்மளால போராட முடியாது அப்படின்னு ஒரு வெறுப்பு அப்படின்றது இந்த காலகட்டம் வந்திருக்கும். இது எல்லாமே மீண்டும் சரியாகிறதுக்கு உண்டான ஒரு தருணம். எப்படி சரியாகும் மேடம்? எங்களுக்கு பிரிவு வந்தாச்சு, அது எப்படி சரியாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் அந்த பாக்கியஸ்தானம், உங்களுடைய புண்ணியம் உங்களை காக்க போகுது. நீங்க செய்த அந்த தெய்வ வழிபாடு அந்த பிரிவை ஏற்படுத்தாமல் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. அததான் அந்த பாக்கியஸ்தானம் செய்ய போகுது. உங்களை அப்படியே விடுற முடியுமா? என்ன துலாம் ராசி என்பர்களே, நீங்க எவ்வளவு ஒரு நல்ல ஒரு குணமுடையவர்கள், உங்களுக்குன்னு சில நியதிகளை வச்சிருக்கிறீங்க, உங்களுக்குன்னு எந்த விதமான ஒரு ஆசாபாசங்களும் கிடையாது. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்களை அப்படியே நடு ரோட்ல விட்டுற முடியுமா? எந்த ஆதாரமும் விட்டுற முடியுமா? உங்களுக்குன்னு அந்த தெய்வம் கூட இருக்குங்க, கவலைப்படாதீங்க, எந்த விதமான ஒரு குழப்பமும் அடையாதீங்க. உங்களுக்கு உண்டான ஒரு தெய்வம் அந்த பாக்கிய ஸ்தானத்துல இருந்து கஜலட்சுமி யோகமாக செயல்பட போகுது. நீங்க அதிகப்படியாக காமாட்சியை வேண்டி இருக்கிறீங்க, கரெக்டா? அப்படி வேண்டி இருக்கிறீங்கன்னா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. காமாட்சியை வேண்டியிருப்பீங்க, அதனாலதான் உங்களுக்கு அந்த பிரிந்த உறவுகள் கூட மீண்டும் சூழ்நிலை காரணமாக ஒன்று சேர்வதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம பாத்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். இப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் திடீர்னு ஏதாவது வேலை இழப்புகள் இருந்திருக்கும். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வேலை இழப்புகள் எல்லாம் இருந்திருக்கும். அந்த வேலை இழப்புல இருந்து எப்படிதான் மீண்டு வரப்போறோம் அப்படின்னு இவங்களும் ஒவ்வொரு அஸ்ட்ராலஜரா யூடியூப்ல பாத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஏன் பதிவை பாக்குறவங்க, ரெகுலரா பாக்குறவங்க அந்த பயத்தை கூட விட்டுருப்பாங்க. எனக்கு வேலை கிடைச்சிரும், மேடம் சொல்லி இருக்கிறாங்க,
எனக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட இருப்பாங்க. ஏன்னா நம்ம இந்த நேரத்துல இந்த இடத்துல வேலை கிடைக்கும் அப்படின்றத நம்ம உறுதியா சொல்லியிருப்போம். அதே மாதிரிதான் இந்த கஜலட்சுமி யோகமும் யார் யாரெல்லாம் என்கிட்ட கன்சல்ட் பண்ணலையோ அவங்களுக்கு இந்த பதிவே ஒரு நிவர்த்தி பதிவு தான். கண்டிப்பா உங்களுக்கு இந்த கஜலட்சுமி யோகமான ஒரு காலகட்டத்துல கண்டிப்பா இந்த வேலைன்றது கிடைக்கும். அதனால உங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால நீங்க உங்களுடைய விஷயத்த கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க, உங்களுடைய சுய ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு கஜலட்சுமி யோகம். கஜலட்சுமி யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவருடைய ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் 2 கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கும் போது இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்பட போகுது. இந்த கஜலட்சுமி யோகம் இப்போ கோச்சார ரீதியாக வருகின்ற ஜூலை மாதம் 27ஆம் தேதி அந்த சுக்கிரனாகப்பட்டவர் தன்னுடைய ஆட்சி வீடான ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அந்த மிதுன ராசியில குரு பகவான் ஏற்கனவே பெயர்ச்சியாகி வந்திருக்கிறாரு. இந்த 2 கிரகங்களும் சேர்க்கை பெறும் போதுதான் இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்படும். இந்த கஜலட்சுமி யோகம் கிட்டத்தட்ட 1 மாத கால அளவிற்கு ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு முக்கியமான திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதை இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பார்த்திருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷனா வரும். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் 2ஆம் இடமான அந்த தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்துல அந்த கஜலட்சுமி யோகம் ஏற்பட போகுது. கஜலட்சுமி யோகம் ஒரு தனஸ்தானத்திலேயே ஏற்படுது. எப்படி நம்ம டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே நம்மளுடைய வீட்டுல மகாலட்சுமி வாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிஷப ராசி என்பர்கள் அதிகாலை பிரம்ம முகூர்த்த பூஜையை அதிகப்படியாக பிரார்த்தனை செஞ்சுட்டே வருவாங்க. அதுலலாம் ரொம்ப ஒரு வழி தவறாமல், அந்த நெறிமுறை தவறாமல், அந்த நேம நிஷ்டையோடு செய்யக்கூடியவர்கள் நம்ம ரிஷப ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு நீங்க வேண்டின தெய்வம், நீங்க பிரார்த்தனை செய்த அந்த ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனை ஆகப்பட்டது உங்கள் வீடு தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல பிரிந்த குடும்பங்கள் எல்லாமே சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு. இப்போ கணவன் மனைவி இருக்கிறாங்க, ஏதோ ஒரு சின்ன ஒரு யதார்த்தமான ஒரு பேச்சினால அந்த குடும்பத்தை விட்டு வெளியில வந்திருப்பாங்க. இது 2 பேருக்குமே மனஸ்தாபம் அதிகமாகிக்கிட்டே இருந்திருக்கும். தேவையில்லாத ஒரு குழப்பங்கள்லாம் இருந்திருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமலே போச்சு அப்படின்ற மாதிரியாகலாம் இருந்த குடும்பங்கள் எல்லாமே இந்த மாதத்துல, இந்த கஜலட்சுமி யோக காலகட்டத்துல மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரம். அந்த லக்ஷ்மி கடாட்சம் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய குடும்பத்துல ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு நிம்மதி, யாராவது ஒரு மனசுல வருத்தம் இருந்தா கூட அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம்ன்றது இருக்காது. அதுல சின்ன குழந்தைகள் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அதிகப்படியாக பெண் குழந்தைகள் அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம்ன்றது பெருமளவு பாதிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால இந்த ரிஷபராசி என்பர்கள் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களை எப்போதுமே மன மகிழ்ச்சியோட வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் எப்போதுமே ரொம்ப ஒரு மன நிம்மதியோட இருக்கணும் அப்படின்னு வேண்டுபவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். இவர்களினுடைய வேண்டுதலுக்கு ஒரு நல்ல ஒரு பிரதிபலனாக தான் இந்த கஜலட்சுமி யோகம் உங்களுடைய குடும்பத்தை ஒரு மன நிம்மதியோடு வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். நிறைய ரிஷபராசி என்பர்களின் குழந்தைகள் பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் மூலமாக உங்களை பிரிஞ்சு போயிருந்திருப்பாங்க, இல்ல தேவையில்லாத இந்த காதல் திருமணங்கள்னால உங்களை பிரிஞ்சு போறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்க அவங்களுக்காக சில ஒரு ஒத்துழைப்பு, உங்ககிட்ட இருந்து ஒரு சப்போர்ட்ன்றது அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு குழந்தை இல்லையா, அவன் வெளியிடத்துல தெரியாமலே போயிருந்திருக்கலாம், அவனும் ஏதாவது ஒரு தெரியாத தப்புக்களை செஞ்சிருக்கலாம். ஆனாலும் நம்ம அந்த இடத்துல அவங்களை விட்டு கொடுக்க கூடாது. நம்ம குழந்தைகள் எங்கேயாவது கஷ்டப்பட்டா அதை நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்ற அந்த
ஒரு இலகுன மனம்ன்றது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால அந்த குழந்தைகளினுடைய நலனை அதிகப்படியாக இந்த காலகட்டம் எண்ணி அவர்களுக்காக சில ஒரு ஹெல்ப், அடுத்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு நிதி சார்ந்த உதவிகள், அதாவது வீட்டுல ஏதாவது ஒரு கடன் பிரச்சனைகள் இருக்கு, ஏன்னா அவங்க தனியா சில விஷயங்களை செய்யும் போது அவங்களுக்குன்னு சில மெச்சூரிட்டி இருக்காது. அதை நினைச்சு இவங்க இப்போ இந்த காலகட்டத்துல அதெல்லாம் செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்பா இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகும்போது அந்த இடத்துல மன நிம்மதி அப்படின்றது அதிகமா இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனைகள் உள்ள இருக்கலாம், ஆனாலும் அந்த ஒரு மாதத்திற்கு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள்னால அந்த விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மைன்றது இந்த காலகட்டம் இந்த கஜலட்சுமி யோகம் அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். நீங்க வேணாலும் இதை நீங்க நல்லா உணரலாம். இந்த மாதிரியாக நீங்க பழகும் போது உங்களை அறியாமலே நீங்க ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டோட இருக்கிறதுக்கு, உங்களுக்குன்னு ஒரு வருமானம் நல்லா உயர்றது, இது எல்லாத்தையுமே நீங்க தாராளமாக ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரிதான் இந்த அமைப்புகள் இருக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள், தொழில்ல நிறைய ஏமாற்றங்களை அனுபவிச்சிருப்பீங்க. தொழில்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா இருக்கக்கூடியது, உங்களுக்குன்னு வேலை செய்யறதுக்கு யாருமே இல்லை. அந்த வேலை செய்யறதுக்கு யாராவது வந்தா கூட அங்க உங்களால அதிகப்படியாக வருமானம் கொடுக்க முடியல. ஏன்னா தொழில் ஏதாவது நடந்தாதானே நம்மளும் வருமானம் கொடுக்க முடியும். அந்த மாதிரியாக அந்த தொழிலும் நடக்காமல் அந்த தொழிலை ஏற்று நடத்துவதற்கு ஒரு பொறுப்பான ஒரு நபரும் இல்லாமல் உங்க தொழிலாகப்பட்டது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நஷ்டத்தை சந்திக்கிறதோ, இல்ல அதிகப்படியாக ஒரு வளர்ச்சி இல்லாம இருக்கிறதோ, இல்ல வாய்ப்புகள் வந்தாலும் அதை பயன்படுத்த முடியாம இருக்கிறதோ, இந்த மாதிரி எல்லாம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும். இது எல்லாமே இந்த காலகட்டம் ஒரு சீராக கூடிய ஒரு நேரம். இந்த இடத்துல இருந்தே பாத்தீங்கன்னா இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்படக்கூடிய இந்த தருணத்துல இருந்தே அந்த தொழிலுக்கு உண்டான சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா நடக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு இடத்துல இருந்து ஆர்டர்ஸ் வருது, அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல இருந்து ஆர்டர்ஸ் வரும், அதையும் நீங்க கம்ப்ளீட், இப்படி அந்த ஒரு ரொட்டேஷன்ன்றது அதிகப்படியாக புழக்கத்திற்கு வரக்கூடிய ஒரு தருணம். தொழில்ல இருந்த வருமானங்கள் அப்படின்றது இந்த காலகட்டத்தில இருந்து உங்களுக்கு உயரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த இடத்துக்குன்னு சில பொறுப்பான நபர்களும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வருவாங்க. உங்க தொழிலை ஏற்று நடத்துறதுக்கு ஒரு பொறுப்பான நபர் உங்களுக்கு உங்க குடும்பத்துல ஒரு நபரா இருக்கணும்னு நீங்க எப்போதுமே எதிர்பார்ப்பீங்க. ஏன்னா நீங்க இல்லாத சமயத்திலையும் அந்த தொழிலே ஒரு சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. அதற்குண்டான ஒரு நம்பிக்கையானவர் இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்கல, அது இப்போ கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல நிறைய ஒரு வெற்றிகள் கிடைக்கும். ஏற்கனவே நீங்க எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணிருப்பீங்க, 2 டைம் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கும். 3rd டைம் நம்ம இதை அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 2 monthsக்கு பிஃபோர் நீங்க அப்ளை பண்ணிருக்கிறீங்க. அதற்குண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க கிளியரா தான் கொடுத்துருக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்படியாவது இந்த வருஷம் இந்த வாட்டி நமக்கு எஜுகேஷன் லோன் அப்ரூவ் ஆயிரணும், அப்ரூவ் ஆனாதான் அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கையை நீங்க எடுக்க முடியும். இதெல்லாம் ரொம்ப ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை இந்த ரிஷபராசி என்பர்கள் அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அந்த படிப்பும் நமக்கு வேணும், அதே சமயத்துல படிக்கிறதுக்கு உண்டான ஒரு கடனும் வேணும். அந்த கடனை எப்படியாவது அடைச்சிருவோம் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கை இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும். அதற்கு உண்டான ஒரு சாதகமான வாய்ப்புகள், அந்த எஜுகேஷன் லோன் சொல்லக்கூடிய அந்த படிப்புக்கு உண்டான ஒரு கடன்றது இந்த காலகட்டம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால நீங்க நினைச்சபடி, நீங்க நினைத்தபடி உங்களுடைய படிப்பை நீங்க தொடர போறீங்க, அதுல எந்த கவலையும் இல்லை. உங்களுடைய நினைத்த வாழ்க்கையும் அமையறதுக்கு உண்டான ஒரு நேரம். காதல் போன்ற விஷயங்கள்லாம் இப்ப சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். பெற்றோர்களின் சம்மதமும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், கடந்த காலத்துல வழி தவறி போன அந்த காதல் திருமணங்களும் இப்போ பெற்றோர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். இப்போ பெற்றோர்களின் சம்மதத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த திருமணத்திற்கும் பெற்றோர்களின் சம்மதம்ன்றது முழுமையா கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை, இந்த ரிஷபராசி என்பர்களினுடைய குடும்ப வாழ்க்கைன்றது மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தேவையில்லாத ஒரு
ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடியவர்கள், லிவிங் டுகெதரா இருக்கிறவங்க, அடுத்து பாத்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டு இன்னொரு இடத்துல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க, இவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும். இதனால அந்த குடும்பத்துக்கு ஒரு ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல பிரியறதுக்கு கூட தயாரா இருக்க மாட்டாங்க. அந்த பிரியறதுக்கு கூட அவங்க தயங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு வெறுப்பு தன்மைன்றது அதிகரிக்கும். ஏன்னா ராசி அன்பர்களின் 6ஆம் வீட்டு அதிபதியும் அந்த சுக்கிரன். ஓகேங்களா? அந்த 6ஆம் வீட்டு அதிபதி அடுத்து அஷ்டமாதிபதி இரண்டுமே சேர்ந்து உங்களோட 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏதாவது இல்லீகல் டிரான்சாக்ஷன், இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இதுலெல்லாம் இந்த கஜலட்சுமி யோகம் பெரும் பாதிப்பை கொடுக்கும். நீங்க இது நாள் வரைக்கும் திரைமறைவாக பண்ணிட்டு இருந்த சில விஷயங்கள் இப்போ வெளிச்சத்திற்கு அப்படியே திரையை திறந்து காட்டிடும். அந்த அளவுக்கு அந்த ஒளிவு மறைவான விஷயங்கள் எல்லாமே குடும்பத்திற்கு தெரிய வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதுலெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. யாராவது அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து அதை விட்டுட்டு உங்களுக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை பாருங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய திசாபுத்தி பலன்கள், உங்களுடைய சுய ஜாதகம், நீங்க இந்த காலகட்டத்துல தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் எப்படி இருக்கும் எங்களுக்கு அப்படின்னு கேட்கிற விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு கஜலட்சுமி யோகம். கஜலட்சுமி யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவருடைய ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் 2 கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கும் போது இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்பட போகுது. இந்த கஜலட்சுமி யோகம் இப்ப கோச்சார ரீதியாக வருகின்ற ஜூலை மாதம் 27ஆம் தேதி அந்த சுக்கிரனாகப்பட்டவர் தன்னுடைய ஆட்சி வீடான ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அந்த மிதுன ராசியில குரு பகவான் ஏற்கனவே பெயர்ச்சியாகி வந்திருக்கிறாரு. இந்த 2 கிரகங்களும் சேர்க்கை பெறும் போதுதான் இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்படும். இந்த கஜலட்சுமி யோகம் கிட்டத்தட்ட 1 மாத கால அளவிற்கு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு முக்கியமான திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதை இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பார்த்திருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷனா வரும். மிதுன ராசி என்பர்கள் பொதுவாகவே அனைவரிடமும் ரொம்ப அமைதியாக பழகக்கூடியவர்கள், எந்த ஆர்ப்பாட்டமும் இருக்காது. இந்த மிதுன ராசி என்பர்கள் ஒரு வீட்டுல இருக்கிறாங்க, ஒரு குடும்பத்துல இருக்கிறாங்க அப்படின்னா இருக்கிற இடமே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. அதே சமயத்துல அந்த ஒரு குடும்பத்திலேயே ரொம்ப டேலண்டா இருக்கக்கூடியவர்களும் நம்ம மிதுன ராசி என்பர்கள் தான். அந்த அளவுக்கு அந்த மிதுன ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு திறமைகள் அப்படின்றது அதிக இருக்கும். ஒரு கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை, இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்றத அப்படியே கேட்டு அதை அப்படியே திரும்ப சொல்லக்கூடிய அன்பர்களும் இந்த மிதுன ராசி என்பர்கள் தான். அந்த மாதிரி கிரகிக்கக்கூடிய தன்மைன்றது அதிகப்படியாக இருக்கும். எப்பவோ நடந்த சம்பவங்கள்லாம் அப்படியே நினைவுக்கு வச்சிருப்பாங்க. இவங்க கிட்ட கேட்டா கரெக்டா சொல்லிடுவாங்க. அதே மாதிரி போன் நம்பர்லாம் யாராலையுமே மனப்பாடம் பண்ண முடியாது. இப்ப எல்லார்கிட்டையும் அந்த மொபைல் வசதி எல்லாம் வந்ததுனால இந்த போன் நம்பர்ஸ் அப்படின்றது மனப்பாடம் பண்றதுக்கு ஒரு தேவையா இல்ல. ஆனாலும் இந்த மிதுன ராசி என்பர்கள் என்ன பண்ணுவாங்க, வீட்டுல இருக்கிறவங்களோட முக்கியமான நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே மெமரியில வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு திறமைன்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்படுது. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஜென்ம குருவாகப்பட்டவர் அப்பப்போ கொஞ்சம் ஒரு சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கொடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இது எல்லாமே டெவலப்மெண்ட்டுக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா டெவலப்மெண்ட்டுக்கு தான். குருவாகப்பட்டவர் ஒரு சுபகிரகம். அவர் கொடுக்கக்கூடிய சில பிரச்சனைகள் நமக்கு வேக்சினேஷன் மாதிரி, எப்படி நம்ம ஒரு குழந்தைக்கு வேக்சினேஷன் போடும்போது ஒரு சிறிய காய்ச்சலோ இல்ல ஏதோ ஒரு தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரிதான் இந்த ஜென்ம குரு நம்ம கொடுக்கின்ற பிரச்சனைகள் ஒரு நல்ல ஒரு நிவர்த்தியை தேடிதான் இருக்குமே ஒழிய அவர் உங்களை அலக்களிக்கவே மாட்டார். அதனால என்ன ஒரு மாற்றங்கள் வந்தாலும் அதை மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு அந்த மாற்றங்கள்ல இருந்து நல்ல வளர்ச்சியை காண பழகி கொள்ளுங்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். இப்ப சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறார். அதாவது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அந்த சுக்கிரன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கும் போது அந்த கஜலட்சுமி
கஜலட்சுமி யோகம் ஏற்பட்டு இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை, நிரந்தர வளர்ச்சி, இதுதான் அங்க முக்கியம் நம்ம கவனிக்க வேண்டியது. பொருளாதாரத்திலேயே நம்மளுக்கு தற்காலிக வளர்ச்சி இருக்கு, அடுத்து நிரந்தர வளர்ச்சின்றது இருக்கு. அந்த நிரந்தர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காரக நேரமாக தான் இந்த கஜலட்சுமி யோகம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இழந்த இழப்புகள் அதிகம். சொத்துக்களை இழந்திருப்பீங்க, அதிகப்படியாக நகைகளை இழந்திருப்பீங்க. உங்களுடைய அம்மா வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்த நகைகள், போட்டு அவங்க சீரா செஞ்ச நகைகள், அது எல்லாத்தையுமே உங்களுடைய கணவரனுடைய பிசினஸ்க்காக கொடுத்து அந்த பிசினஸும் பாத்தீங்கன்னா பெருமளவு ஏற்றம் இல்லாமல் எல்லா நகைகளும் ஏலத்திற்கு போயிருக்கும். ஒரு நகை வாங்கணும்னா இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருடம் முழுவதும் சம்பாதிச்ச ஒரு சம்பாத்தியத்துலதான் நம்ம அந்த நகைகளை வாங்க முடிய வேண்டிய அளவா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த மிதுன ராசி என்பர்களின் நகைகள் பாத்தீங்கன்னா பிராக்ஷன் ஆஃப் நேரத்துல, அதாவது ஒரு கண்ணிமைக்கும் பொழுதுல அது வெளியில போயிடுச்சு. அதை நினைச்ச பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரவு முழுவதும் தூக்கம் வராது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தொகையை இழந்த அளவிற்கு இந்த மிதுன ராசி என்பர்கள் நிறைய இழப்புகளை இழந்திருப்பாங்க. இதையும் தவிர மிக கொடுமையான விஷயம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு நடந்தது என்ன அப்படின்னா, தங்களுடைய உறவுகளே அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க. இவர்களுக்கு நான் முதல்லயே சொன்னேன், இவர்கள் இருக்கிற இடமே தெரியாது, அந்த வீட்டுல இவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது அந்த அளவுக்கு ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. இந்த மாதிரியாக அமைதியா இருக்கக்கூடிய நபர்களை அந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க. உங்க கண்ணு முன்னாடியே எல்லா தவறான விஷயங்களும் நடக்கும். அதை பார்க்கும்போது உங்க மன வேதனைன்றது அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நான் அதை சொல்லும் போது உங்களுக்கு பாதி இந்த நேரமின்மை காரணமாக நம்ம அப்படியே சில விஷயங்களை கம்ப்ரஸ் பண்ணி சொல்லும் போது நம்மளால நிறைய விஷயங்களை சொல்ல முடியாது. அதனால இந்த மிதுனராசி அன்பர்களின் வேதனையாகப்பட்டது அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த அன்பர்களினுடைய கண்ணுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இனம் புரியாத ஒரு கவலை, இனம் புரியாத ஒரு சோகம் எப்போதுமே இருந்துட்டு இருக்கும். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு வெளிச்சத்தை தேடி போகாதா, உங்களுடைய வாழ்க்கை இப்படியே இருளே மூழ்கிடுமா அப்படின்ற ஒரு அதிகப்படியான ஏக்கங்கள்லாம் இருக்கும். கவலைப்படாதீங்க மிதுனராசி என்பர்களே, உங்களுக்கு அந்த தெய்வம் கூட இருக்கு. யார் இருக்கிறாங்களோ இல்லையோ அந்த தெய்வம் கூட இருக்கு. நீங்க நம்பின கடவுள் உங்களை கைவிடவே மாட்டார். ஒரு நம்பிக்கையோடு சில பிரார்த்தனைகளை வச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கிறீங்க. அதனுடைய பிரதிபலனாக தான் இந்த கஜலட்சுமி யோகமாகப்பட்டது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. அந்த திருமண உறவுல இருந்த கசப்புகள் முழுமையாக நீங்க போகுது. இந்த இடத்துல இருந்து நீங்க வளர்ச்சிக்கான ஒரு பாதையை நீங்க கண்டிப்பாக காண முடியும். இந்த மிதுனராசி என்பர்கள் உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதியே உங்களுடைய ராசியோடு சேர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கும் போது உங்களுக்கு பல மடங்கு மாற்றத்தை அந்த குடும்ப உறவுல ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இருக்கும். வேலை வாய்ப்புல இருந்த பலவிதமான குழப்பங்கள், எல்லாருக்கும் பிரச்சனை தான் இருக்கும். நம்ம மிதுன ராசி என்பவர்களுக்கு அப்படியே டிஃப்ரெண்ட், குழப்பங்கள் தான் நிறைய இருக்கும். ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை வேலையை விட்டும் எடுக்க மாட்டாங்க, வேலையை விட்டு போகணும்னு சொல்ல மாட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்படி ஒன்னா போகணும் சொல்லணும், இல்லாட்டி எடுத்துடணும், நான் போய் எங்கனாலும் வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்களும் தயாரா இருப்பீங்க. ஆனா நம்ம மிதுன ராசி என்பவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயோ அந்த மாதிரி எல்லாம் செய்யாம உங்களை போட்டு பாடாப்படுத்துவாங்க. அதுலயும் அந்த மேலதிகாரிகளும் சரி, அடுத்து உங்க கூட வேலை பார்க்கறவங்களும் சரி, உங்களை ஒரு பெரிய அளவுக்கு அவமரியாதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அவமரியாதையெல்லாம் இந்த மிதுனராசி அன்பர்களால மட்டும்தான் தாங்கிக்க முடியும், யாராலையும் தாங்கிக்க முடியாது. அந்த அளவுக்கு சில இடத்துல ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி குனிய கொட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு தகுந்த மாதிரி இந்த மிதுனராசி அன்பர்கள் அதிகப்படியான அட்ஜஸ்ட்மெண்ட். இது இப்படி பண்ணாதீங்க. இப்படி பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அங்கீகாரம், அந்த மதிப்புன்றது வெளியிடத்துல குறைக்கப்படும். ஏன்னா இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு திறமைகள் இருக்கிற இடத்துல நிறைய ஒரு தைரியம் கிடையாது. அதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அப்படி இருக்குதுன்னா நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, எனக்கு நிறைய திறமை இருக்கு மேடம், நீங்க சொல்ற மாதிரி எனக்கு தைரியம் இல்லை, இதனால நான் என்னுடைய வேலை இடத்துல ரொம்ப பாதிக்கப்படுறேன் அப்படின்ற மாதிரியா இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பதிவு
முடிவு பண்ணலாம். இந்த மாதிரியாக அந்த தைரியம் இல்லாத ஒரு காரணத்தை ஒரு மற்ற நபர்கள் அதை ஒரு பலமாக இது பண்ணிப்பாங்க. உங்களுடைய பலவீனத்தையே அவங்க பலமா ஆகும் போது அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை கருதி அந்த இடத்துல இருக்க வேணுமே. ஏன்னா உங்களுக்குதான் இஎம்ஐ எடுத்து வச்சிருக்கிறீங்க. கடன்ல புரண்டு எந்திரிச்சவங்க நாம மிதுன ராசி என்பவர்கள் தான். கடன் வாங்குறதுக்கு அஞ்ச மாட்டாங்க. அந்த கடன் வாங்குறதுக்கு அஞ்சாததுனால ஒவ்வொரு மாதம் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 1ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்குள்ள ஒரு 75 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தேவை. ஆனா அந்த 75,000 ரூபாய், சாரி 75,000 ரூபாய் உங்களுக்கு தேவை. அந்த 75,000 ரூபாயை நீங்க புரட்டுறதுக்குள்ள மிகப்பெரிய அளவுக்கு இங்க இருந்து அங்க ரொட்டேஷன், அங்க இருந்து இங்க ரொட்டேஷன், உங்களுடைய வருமானத்துக்கு மீறி நீங்க கடன் வாங்கி வச்சிருப்பீங்க. ஒவ்வொரு இடத்துலயும் வட்டி கட்டுறது பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. அதனால இந்த ஒரு சூழ்நிலைகள்லாம் நீங்க மனதுல வச்சுட்டு அந்த வேலையும் விட முடியாம, வேலையிலயும் இருக்க முடியாம நிறைய ஒரு நெருக்கடிக்கு ஆளாகுங்க. இதைதான் நான் முதல்ல சொன்னேன். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும்னா இவங்களுக்கு குழப்பம்தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல இருந்து அதற்குண்டான ஒரு நிவர்த்தின்றது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதனால அந்த பொருளாதாரத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, வருமானத்தை பத்தியும் கவலைப்படாதீங்க. வேலையில இடமாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா தைரியமா இடமாற்றம் செய்யுங்க. ஒரு நல்ல அமைப்புகள் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு வரும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு தொழில் அமைக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதை செய்யலாமா வேண்டாமான்னு நீங்க பிரசன்ன முறையில கூட பாத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான அந்த தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்களும் நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு கஜலட்சுமி யோகம். கஜலட்சுமி யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவருடைய ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் 2 கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கும் போது இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்பட போகுது. இந்த கஜலட்சுமி யோகம் இப்போ கோச்சார ரீதியாக வருகின்ற ஜூலை மாதம் 27ஆம் தேதி அந்த சுக்கிரனாகப்பட்டவர் தன்னுடைய ஆட்சி வீடான ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அந்த மிதுன ராசியில குரு பகவான் ஏற்கனவே பெயர்ச்சியாகி வந்திருக்கிறாரு. இந்த 2 கிரகங்களும் சேர்க்கை பெறும் போதுதான் இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்படும். இந்த கஜலட்சுமி யோகம் கிட்டத்தட்ட 1 மாத கால அளவிற்கு ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு முக்கியமான திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதை இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பார்த்திருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷனா வரும். சிம்மராசி என்பர்களே, எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய மனதுல 1008 குழப்பங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய ஒரு நல்ல ஒரு குணம் உங்களை ஒரு நல்ல வழிக்குதான் கொண்டு போக போகுது. இப்போ உங்களுடைய 11ஆம் இடத்துல அந்த கஜலட்சுமி யோகம் ஏற்பட போகுது. இந்த கஜலட்சுமி யோகத்தினால குழம்பி இருந்த இந்த சிம்மராசி என்பர்கள் ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலைக்கு வரலாம். எப்போதுமே ஒரு அதிகாரத்தன்மையும் ஒரு நல்ல ஒரு மேலாண்மை திறனும் உடையவர்கள் நம்ம சிம்மராசி என்பர்கள். ஒரு தொழில் செய்யறாங்கன்னா அங்க அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒரு பெரிய ஒரு தொழில் அதிபராகவோ ஒரு தொழில் ஜாமான் இவனை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே முடியாது. அவனை மாதிரி யாருமே தொழில் செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த தொழில்ல ஒரு நேர்த்தியோடு செய்யக்கூடியவர்கள் சிம்மராசி என்பவர்கள். ஏன் மேடம் இப்படி தேவையில்லாம பேசுறீங்க? நாங்களே நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிருக்கிறோம். யாருக்குமே தொழிலே இல்லை. சிம்மராசி என்பவர்களாக நாங்க பிறந்து இன்னைக்கு நேரத்துக்கு 0வா தான் இருக்கிறோம். வெளியில தான் சிம்மம் சிம்மம் சொல்லி எங்களை ஒரு இதுவாவே ஆக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் இன்னமா எங்களை உலகத்துல நம்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியாக இந்த சிம்ம ராசி என்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு விரக்தி அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறீங்க. இதுக்கு காரணம் சார் உங்களுடைய ராசியிலேயே அந்த கேது பகவான் இருக்கிறார். அந்த கேது பகவான் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு விரக்தி தன்மையை கொடுப்பார். இப்பெல்லாம் மேடம் வந்தாரு, போன வருஷம்லாம் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்தாரு, குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் மேடம், நல்லா இருந்த மனைவி கணவன் எல்லாம் பிரிஞ்சு போயிட்டோம் நாங்க, இந்த மாதிரி
மாதிரியாக குடும்பத்துல குதூகலத்தை கொடுக்கறதே உங்க கிரகங்களினுடைய வேலையா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக 2ஆம் இடத்துல உங்களுக்கு போன வருஷம்லாம் அந்த கேது பகவான் இருந்தாரு. அதனால குடும்பத்துலதான் மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு தொந்தரவுகள் வந்திருக்கும். அதே சமயத்துல குடும்பம் இல்லாத சில பேருக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியில நிறைய வீழ்ச்சிகள் இருந்திருக்கும். வருமானம் வந்திருக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க, நம்மளுடைய வருமானம் சேஃபா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தெரிந்த நபர்களுக்கோ தெரிந்த உறவுகளுக்கோ அவங்க கிட்ட கொடுத்து வச்சிருப்பீங்க. அவங்க கிட்ட நீங்க கொடுத்த நேரம் அவங்களுக்கும் ஒண்ணும் இல்லாம போச்சு. இது எங்களுடைய குத்தமா இல்ல உங்களுடைய குத்தமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வருமான வளர்ச்சியில நிறைய தடைகள், ஏமாற்றங்கள். இப்போ நீங்க போய் அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா நீங்களா பார்த்து உங்க பேக்கெட்ல இருந்து ஒரு ஏதோ அமௌண்ட் அவங்களுக்காக கொடுத்துட்டு வராம இருந்தீங்கன்னா பெரிய நல்லது. அந்த அளவுக்கு நீங்க கொடுத்த வருமானம், நீங்க உங்களுடைய வருமானத்தை கொடுத்த நபர்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வருமானத்திலையும் பாதிப்பு, குடும்பத்திலையும் பாதிப்பு, தொழில்ல பாதிப்பு, இப்படி எல்லாம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த ஒரு மாதம் உங்களுடைய கஜலட்சுமின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய வாழ்வாதாரத்தை நல்ல ஒரு மீட்டெடுக்கக்கூடிய அந்த யோகமாகப்பட்டது இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்க போகுது. மேடம் நாங்க ஒரு நாள் எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா போறோம் மேடம், நாங்க அப்படி வந்துருவோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த கிரகங்கள் உங்களுக்கு ஒரு மாத கால அளவிற்கு அந்த வாய்ப்பை கொடுக்க போகுது. இதை நீங்க நம்பவே மாட்டீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இது இந்த கிரகங்கள் நடத்தியே தீரும். உங்களுக்கு அஷ்டம சனி எல்லாம் அப்படி இருக்கட்டும், அந்த அஷ்டம சனியை இப்ப வக்ரம் ஆயிட்டார், அவரால் இப்ப எதுவுமே செய்ய முடியாது. அதனால இந்த குருவும் சுக்கிரனும் முழுமையாக இந்த சிம்ம ராசி என்பர்களை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புலதான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் பிரிந்த குடும்பங்கள் எல்லாமே மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு தருணம். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக ஏற்பட்ட சில மனஸ்தாபங்கள்லாம் இப்போ அதுல இருந்து நீங்க ஒரு சமாதான ஒரு முயற்சியில ஈடுபடுவீங்க. அவங்களோட தங்கச்சி தம்பிகள் கிட்ட ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டம் அதுல இருந்து உங்களுக்கு ஒரு நிவர்த்தின்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள், இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசி என்பர்கள் ஏற்கனவே வெளிநாட்டுல வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க. இப்போ ஒரு ட்ரையலா நீங்க ஏதாவது ஒரு சின்னதா சைட்ல நீங்க பிசினஸ் செய்யலாம்னு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசனையா இருக்கும். அதை உடனே நீங்க ஆரம்பிப்பீங்களா? ஆரம்பிக்க மாட்டீங்கன்னா சிம்மராசி என்பவர்கள் ஒரு வேலையை செய்யணும்னா அதுல நிறைய விஷயங்களை யோசிச்சுதான் அதை நீங்க செய்வீங்க. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அந்த தொழில ஒரு ட்ரையல் எண்ட் மாதிரி ஒரு ஒரு 10-15 நாள் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரியாக ஒரு ட்ரையல் எண்ட் பேசிஸ்ல நீங்க அந்த தொழிலை ரன் பண்ணுவீங்க. அது நல்ல ஒரு சாதகமான அமைப்பை கொடுக்கும். அதுல இருந்து நீங்க தொழில்ல நிறைய வளர்ச்சி காண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி எல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு அமைப்புகளை, நல்ல சாதகமான அமைப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு 2வது திருமண வாழ்க்கை உறுதியாக இருக்கு. ஏற்கனவே திருமணம் ஒரு ஏதோ ஒரு கசப்பான அனுபவத்துல இருக்கு அப்படின்றவங்க இந்த காலம் பிரிஞ்சிருப்பீங்க. ஏற்கனவே 2 மாசத்துக்கு முன்னாடி பிரிஞ்சிருப்பீங்க. இப்போ இந்த மாசம் 2 பேரும், அதாவது 2வது திருமணத்திற்கு உண்டான எல்லா முயற்சிகளும் செய்து அதுல நல்ல ஒரு வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு தருணம். இது ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை தான், ஒரு தொடக்கம் தான். அதனால எந்த விதமான ஒரு பயமும் வேண்டாம் சிம்மராசி என்பர்களுக்கு. இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுடைய வருமானத்துல சில இழப்புகள் இருக்கும். எந்த மாதிரியான இழப்புகள் இருக்கும்? இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது அதிகப்படியாக பண்ணுவீங்க. ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டுல வச்சு நீங்க சில தொழில் பண்றது, ஒரு ட்ரேடிங் பிசினஸோ இல்ல பாத்தீங்கன்னா ஒரு கன்சல்டன்சி ஆபீஸோ, இந்த மாதிரியாக அந்த மாதிரி அமைப்புகள்லாம் நீங்க செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால சில இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது தொழிலுக்காக செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு. குழந்தைகள் மூலமாக அதிகப்படியான வளர்ச்சிகளை இந்த காலகட்டம் இந்த சிம்மராசி என்பர்கள் பெற போறீங்க. குழந்தைகள் அடுத்து உங்களுக்காக சம்பாதிக்க கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். அடுத்த குழந்தைகளுடைய வளர்ச்சியிலிருந்து நீங்க அதிகப்படியாக ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். அடுத்து மீடியால யார் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ மீடியால இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு போஸ்டிங், உங்களை விட்டா அந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய
அளவிற்கு ஒரு நல்ல போஸ்டிங்லாம் உங்களுக்கு மீடியா துறையில கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க மீடியால அப்படின்னா, அவங்க சிம்மராசி என்பர்களா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் எல்லாமே வந்துரும். அடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க புதுசா ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு அதுல இருந்து நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகப்படி நீங்க சில விஷயங்களை ஆரம்பிக்கணும், ஆரம்பிக்க வேண்டாம், உங்களுடைய வேலையில என்ன மாதிரியா இருக்கும், சில பேருக்கு திருமண தடைகள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியாக இருக்கிறதுக்கு பாக்குறதுக்கு நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.